சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆத்த பெரியவா யூடியூப் சேனல் குழுமத்தோட சேர்ந்து உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான ஒரு தெய்வ திருத்தலத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். நவ பாஷானம் மற்றும் சர்க்கரை தீர்த்தம் போன்ற புனித தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் உலகநாயகி அம்மன் கோவில தான் ஆலய தரிசனம் பகுதியில இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம். உலகநாயகி அம்மனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்துல வந்து ஸ்நானம் பண்ணிட்டு நவபாஷானம் நவகிரகங்களை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் உலகநாயகி கோவிலுக்கு நம்ம தரிசனத்துக்கு போகணும். முதலாவதா இந்த சக்கரை தீர்த்தத்துல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த சக்கரை தீர்த்தத்துல வந்து நம்ம ஸ்நானம் பண்ணும் போது நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி உலகநாயகி அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும். இப்போ இந்த சக்கரை தீர்த்தத்தை எங்க இருக்கு என்னன்றத பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன சக்கரை தீர்த்தம் குளம் இதுதான். எவ்வளவு அற்புதமான புனிதமான ஒரு நதி, ஒரு தீர்த்தம் அப்படின்றது இங்க வந்து ஸ்நானம் பண்ணி தோஷ நிவர்த்தி ஆகிற எல்லாரையும் கேட்டா கண்டிப்பா சொல்லுவா. இந்த தீர்த்தத்துல நம்ம நீராடணும். இப்போ நீராடுறதுக்கு சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. யாருமே ரொம்ப ஸ்நானம் பண்றது இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த ஜலத்தை நம்ம புரோக்ஷ பண்ணிட்டாவது அதுக்கப்புறம் தான் நவபாஷானம் நவகிரகத்தை நம்ம தரிசனம் பண்ண போகணும். இதுக்கு அடுத்தது தொடர்ந்து உங்களை நானு நவபாஷானத்துக்கு தான் அழைச்சிட்டு போறேன். சக்கரை தீர்த்தத்துல ஜலம் ரோக்ஷ பண்ணினதுக்கு அப்புறம் அந்த தீர்த்தத்துல இருந்து வெளியில வந்தா அப்படியே இங்க நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார் முழுமுதற் கடவுளான விநாயகர். விநாயகர் பெருமான் எப்பவுமே தன்னுடைய இடுப்பை சுத்தி வயத்தை சுத்தி நாகாபரணம் அணிஞ்சிட்டு இருப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமா அநேக நாகங்களுக்கு மத்தியில் விநாயகர் பெருமான் அனுகிரகம் பண்றார். அரச மரத்தடியில் அமர்ந்து அனுகிரகம் செய்கிறார் அருகம்புல் நாயகன் விநாயகர். இப்போ நம்ம இங்க பார்க்கறது நவபாஷானம், அதாவது கடலின் நடுவில் காட்சியளிக்கும் நவகிரகங்கள். ஸ்ரீராமபிரான் இலங்கையில் போரிட்டு வென்றதுக்கு அப்புறம் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக கடலின் நடுவில் நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதா தல வரலாறு கூறுகிறது. நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் குழுமத்தினர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை ஆலய தரிசனம் பகுதியின் மூலமா தேவிப்பட்டினம் உலகநாயகி கோவிலுக்கு தரிசனத்துக்காக அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு ஆரம்பிச்சு சக்கரை தீர்த்தம் ஸ்நானம் பண்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நவபாஷானம் முடிச்சுட்டு இப்போ உலகநாயகி சந்நிதியில நம்ம நின்று இருக்கோம். லோகநாயகி அம்பாள் பார்த்தேன்னா 51 சக்தி பீடங்கள்ல ஒரு சக்தி பீடம். காமாட்சி அம்பாள் காஞ்சி காமாட்சி காமகோட்டி பீடம், அதே மாதிரி காசி விசாலாட்சி மணிகர்ணிகா பீடம். அடுத்ததா தேவிப்பட்டினம் உலகநாயகி அம்பாள் கோவில் 51வது வீரசக்தி பீடம். மகிஷாசுரனை போரிட்டு வதம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அசந்து போய் சைன கோலத்துல சுயம்புவா உலகநாயகி அம்பாள் இங்க காட்சி கொடுக்கிறா. வேண்டியவருக்கு வேண்டிய வரமருளும் வீரசக்தி பீடமா இருக்கிறது இந்த உலகநாயகி அம்மன் கோவில். நம்ம அது பெரியவா யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு உங்க எல்லாரையும் தேவிப்பட்டினம் நவபாஷானம் உலகநாயகி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து தரிசனம் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் இது மாதிரி ஒரு நல்ல அற்புதமான கோவிலை தரிசனம் பண்ணுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.